ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? இருக்கிற இடங்களிலிருந்து உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், அதேபோல உபாகமம். இந்த 4 ஆகமங்களில் முக்கியமாக காணப்படுகின்ற கேரக்டர், பாத்திரம் மோசே. மோசேயை இந்த 4 ஆகமங்களிலே பிரதானமாய் பார்க்க முடியும். மோசேயை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக, வழிநடத்துகிறவனாக, அவர்களை காப்பாற்றுகிறவனாக தேவன் அவனை ஏற்படுத்தினார். மோசேயின் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். மோசே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவன். இயேசு கிறிஸ்து ஒரு ஏழை கன்னிக்குத்தான் பிறந்தார். மோசே பிறந்த காலத்திலே ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை பார்வோன் பிறப்பித்தான். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஆண் குழந்தைகள் எல்லோரும் கொல்லப்பட வேண்டும் என்று ஏரோது கட்டளையிட்டிருந்தான். மோசே பிறப்பதற்கு முன்பு சுமார் 400 ஆண்டு காலம் இருளின் காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பும் சுமார் 400 ஆண்டு காலம் இருள் நிறைந்த காலம். மோசே பார்வோனின் அடிமைத்தனத்தால் துவண்டு போயிருந்த தேவனுடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக அனுப்பப்பட்டான். இயேசு கிறிஸ்து பாவியான மனிதனை அவனுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக அனுப்பப்பட்டார். இப்படி அநேக ஒற்றுமைகள் மோசேக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் காணப்படுகிறது. மோசே பார்வோனின் பேரனாக இருக்கிற பாக்கியத்தை விட்டுவிட்டு ஒரு சாமான்யமான மனிதனாக வாழ்வதற்காக ஆசைப்பட்டான். தன்னை ஒரு தாசனாக மாற்றிக்கொண்டான். தேவனையே சேவிக்க வேண்டும் என்று விரும்பினான். இயேசுவும் கூட தேவனோடே கூட இருக்கிற பாக்கியத்தை விடக்கூடாத பாக்கியம் என்று எண்ணாமல் தம்மை தாமே அடிமையின் ரூபமாக்கிக் கொண்டார். அதாவது தமக்கு இருந்த அந்த எல்லா அதிகாரங்களையும் கூட விட்டுவிட்டார். மோசேயும் கூட பார்வோனின் பேரனாக, பார்வோன் குமாரத்தின் குமாரனாக தான் பெற்றிருந்த சுகபோக பாக்கியங்கள் எல்லாவற்றையுமே ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு தன்னைத்தானே அர்ப்பணித்து விட்டான். கவனிங்க, இந்த நேரத்தில் மோசேயின் உடன் பிறந்தவர்களே மோசேயை விரோதித்தார்கள். ஆரோனும் மிரியாமும் மோசேயை விரோதித்ததாக வேதத்திலே பார்க்கின்றோம். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சகோதரர்கள் விரோதித்தார்கள். இப்படி ஒப்பிட்டு பார்த்து கொண்டால் எத்தனையோ ஒற்றுமைகள் மோசேய்க்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே பார்க்க முடியும். ரைட். மோசே சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரித்தான். இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தை தம்முடைய வார்த்தைகளால் அமர்த்தினார். மோசே தண்ணீரை இரத்தமாக மாற்றினான். இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். பார்வோனை தலைவணங்கச் செய்து அடிமைகளாக இருந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கரங்களிலிருந்து விடுவித்தான். சாத்தானுடைய சிரசை நசுக்கி, அவன் தலையை நசுக்கி, தேவனுடைய பிள்ளைகளாக தம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து ஏசப்பா விடுவித்தார். இந்த சமயத்தில் முக்கியமாக மோசே ஏழை குடும்பத்தில் பிறந்தான். மோசே ஆபத்தான காலத்திலே பிறந்தான். லேவி மற்றும் லேவியின் மனைவி யார்? அவர்கள் அம்ராமும் யோக்கெபேத்தும். அவர்கள் இருவருமே அடிமைகள்தான். என்றால் மிகுந்த ஒரு ஏழ்மை நிலையில எகிப்து தேசத்திலே சுமை சுமக்கிற வேலை செய்து கடுமையாய் உழைத்தாலே தவிர வயிறாற்ற முடியாத அந்த சூழ்நிலையில மிகவும் பயங்கரமான ஒரு கஷ்ட காலத்திலே, சிரம காலத்திலே, ஏழ்மையிலே அந்த தம்பதிகள் இருக்கையில் தேவன் மோசேயை அவர்களுக்கு வெகுமதியாய் அருளினார். எனவே ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவன். ஏற்கனவே சொன்னதைப் போல மோசே பிறந்த அந்த நாட்களிலே ஆண் குழந்தைகளை கொலை செய்துவிட வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டம்.
எந்த தாயும் எந்த தகப்பனும் ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்கவே இல்லை. ஆண் பிள்ளை வேண்டாம் ஆண்டவரே என்று ஜெபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த காலத்துல பிறந்தால் கொல்லப்பட்டு விடுவான் என்கிற மிகவும் ஆபத்து நிறைந்த அந்த சூழ்நிலையில மோசே பிறந்தான். ஆனால் அற்புதமாக அந்த மோசேயை தேவன் பார்வோனுடைய வீட்டிலேயே பார்வோனின் குமாரத்தி வளர்க்கின்ற விதத்தில மகா கிருபையை காண்பித்தார். அங்கே அவன் சகல வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தான். தயவு செஞ்சு கவனிக்கணும், மோசேயினுடைய தாய் ஒரு ஆவிக்குரியவள், மோசேயின் தகப்பன் ஆவிக்குரியவன். எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் மோசே பிறந்த நாட்களில் விசுவாசத்தினாலே மோசேயை 3 மாத காலம் அவர்கள் மறைத்து வளர்த்தார்கள். விசுவாசத்தினாலே என்று சொல்லப்படுகிறது என்றால் விசுவாசிகள். மோசே உண்மையாக கொல்லப்பட வேண்டும். பார்வோனுடைய ஆணையின்படி ஆண் பிள்ளை பிறக்கும் என்றால் அதை நைல் நதியிலே எரிந்துவிட வேண்டும். ஆனால் பார்வோன் இட்ட கட்டளையை புறக்கணித்து தேவன் அளித்த வெகுமதியை கொல்லவே மாட்டோம் என்ற தீர்மானம் எடுப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. சில சந்தர்ப்பங்களிலே கர்ப்பம் தரித்ததற்கு பிறகு சில பேர் பெண் குழந்தை என்று தெரிந்தால் அந்த சிசுவை அபார்ட் பண்ணிவிட வேண்டும் என்கிற யோசனையோடு கூட இருப்பார்கள். ஏனென்றால் அன்வான்ட் பிரெக்னன்சி, அறியாமலேயே கர்ப்பம் தரித்து விட்டேன், இந்த சமயத்தில் பிள்ளைகள் எங்களுக்கு வேண்டாம் என்ற எண்ணத்தோடு கூட அபார்ஷன் பண்ணிக்கொள்கிறார்கள். அல்லது எங்களுக்கு மறுபடியும் பெண் குழந்தைதான் பிறக்குமாம், எனவே அந்த பெண் குழந்தை எங்களுக்கு அவசியமில்லை என்று அபார்ட் பண்ணிக்கொள்ளுவது. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய ஏவுதல் தான். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கற்பத்தின் கனி கர்த்தர் அருளிச் செய்கிற வெகுமதி. அது பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் தயவு செஞ்சு அபார்ஷனை ஒரு காலம் உற்சாகப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதல்ல. அதே போல சொந்த கரங்களாலேயே பிள்ளைகளை கொல்வது ஒரு காலும் கூட ஆசீர்வாதம் அல்லவே அல்ல. ஏழை தாயும் தகப்பனும் ஒரு முடிவெடுத்தார்கள். என்னவென்றால், எங்களுடைய ஆண் பிள்ளையை, குழந்தையை பார்வோனுடைய கட்டளைக்கு ஏற்ப கொலை செய்ய மாட்டோம். எவ்வளவாய் பாதுகாக்க முடியுமோ, எவ்வளவாய் பத்திரப்படுத்த முடியுமோ அவ்வளவாக பத்திரப்படுத்தி அவ்வளவாய் காப்பாற்றிக் கொள்வோம். இது எதன் அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில். இதன் அடிப்படையில் தேவன் மீது இருந்த நம்பிக்கையின் அடிப்படையில், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் எங்கள் பிள்ளையை நாங்கள் காத்துக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்தின்படி காத்துக்கொள்ள வேண்டும். ஜெபத்தோடு கூட அவர்களை சுற்றி வேலி அமைத்துக் கொள்ள வேண்டும். அது பெற்றோர்களாக நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் செய்த அற்புதம் கவனிங்க. பார்வோனுடைய கட்டளையினாலே ஆண் குழந்தைகளை கொன்று விடுவார்கள் என்பதனாலே 3 மாத காலம் மோசேயை அவனுடைய தாய் மிக ஜாக்கிரதையாய் காத்துக் கொண்டிருந்த போதும் கூட தொடர்ந்து மறைத்து வைக்க அவளால் முடியவில்லை. எனவே என்ன செய்கிறாள்? ஒரு நாணர் பெட்டியிலே குழந்தையான மோசேயை வைத்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விடுகிறாள். சகோதர சகோதரிகளே, சில சந்தர்ப்பங்கள்ல சில அம்மாமார் அப்பாமார் வந்து இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, என்னால முடியாது. எது உன்னால முடியாதுன்னா, எங்க பையனை வளர்க்கறது என்னால முடியாது, எங்க பொண்ணை வளர்க்கறதுக்கு எங்களால முடியல, சூழ்நிலையெல்லாம் கை நடுவி போயிடுச்சு, எப்படி வளர்க்கறதுன்னு எங்களுக்கு புரியல என்று ரொம்ப தவிப்போடு கூட இருப்பார்கள். எஸ், பிள்ளைகளை பெறுவது சுலபம்தான். ஆனால் ஆவிக்குரிய வகையில் வளர்ப்பது என்பது போராட்டமான காரியம், மிகுந்த பிரயாசத்தோடு கூடியது. அதனாலதான் எங்க பையனை எங்களால வளர்க்க முடியல, எங்க பொண்ணை எங்களால வளர்க்க முடியல, அதிலே முக்கியமா ஆவிக்குரிய மதிப்புகளோடு எங்களால் வளர்க்க முடியவில்லை என்று சொல்லுகிற அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. அந்நாளிலே மோசேயை அந்த தாயால் வளர்ப்பது அசாத்தியமானதாய் தோன்றியது. எனவே என்ன செய்தாள்? அந்த தாய் தன் பிள்ளையை தேவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டாள். ஆண்டவரே, இனி என்னால முடியாது, இந்த பிள்ளையை நீ வளர்ப்பது என்னால் முடியாது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எனவே எங்கள் பிள்ளையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தாய்மார், தகப்பன்மார், நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து விடுவோம் என்றால் அவர் நம்முடைய பிள்ளைகளை மிகுந்த பத்திரமாய் காப்பாற்றிக் கொள்வார். அது மாத்திரமல்ல, தம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்.
இந்த சத்தியத்தை ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் அருளியிருக்கிற பிள்ளைகளை நாம் தேவனிடத்திலே அர்ப்பணிப்பது ஆசீர்வாதம். நமக்கு தேவன் அருளிய பிள்ளைகளை நமக்காக வளர்ப்பதென்பது சுயநலம். நம்முடைய சந்தோஷத்திற்காக வளர்ப்பது சுயநலம். நமக்கு தேவன் நம்முடைய பிள்ளைகளை வெகுமதியாக அருளியிருக்கிறார். அவர்களை வளர்த்து பிரயோஜனமுள்ளவர்களாக ஆக்கி திரும்ப வெகுமதியாய் தேவ மகிமைக்கேதுவாய் அந்த பிள்ளைகள் வாழும்படியாக அவருக்கே வெகுமதியாய் தருவது ஆசீர்வாதம். தேவன் உங்களுக்கு 2-3 பிள்ளைகளை அருளியிருப்பார் என்றால் அட்லீஸ்ட் ஒருவரையாவது தேவனுக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் அர்ப்பணிக்க முயற்சி செய்யும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜாக்கிரதையாய் நாம் கவனிப்போம் என்றால் இந்த லேவி குடும்பத்தில் 3 பேர் இருந்தார்கள். ஒருவன் ஆரோன், இன்னொன்று மிரியாம், அடுத்ததாக மோசே. ஜாக்கிரதையாய் கவனிப்போம் என்றால் இந்த 3 பேருமே கூட தேவனுக்காக வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த 3 பேருமே பெர்ஃபெக்டா? பெர்ஃபெக்ட் இல்ல. பரிபூரணர்களா? பரிபூரணர்கள் அல்ல. மோசேக்குள்ளிருந்த பலவீனங்கள் அவனுக்குள்ளே இருந்தது. ஆரோனுக்குள் இருக்க வேண்டிய பலவீனங்கள் ஆரோனுக்குள்ளும் இருந்தது. அதேபோல மிரியாமுக்குள்ளும் பலவீனங்கள் இருந்தது. பலவீனங்கள் இருந்தபோதும் கூட பலமான தேவனுக்காக அவர்கள் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆரோன் ஒரு ஆசாரியன், மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, மோசே தீர்க்கதரிசி தலைவன். இந்த சின்ன குடும்பம் ஒரு ஏழை குடும்பம். ஆனால் அவர்களுக்கு இருந்த 3 பிள்ளைகளையும் அந்த பெற்றோர் தேவனுக்கு அர்ப்பணித்தது என்பது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஒருவேளை உன்னால் கூடுமானால் அப்படிப்பட்ட பாரத்தையும் நீ கொண்டிருப்பாய் என்றால் உனக்கு அருளப்பட்ட பிள்ளைகள் எல்லோரையுமே கூட தேவனுக்கு அர்ப்பணி, அவருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்து விடு. தேவன் எனக்கு 2 மகன்களை அருளியிருக்கிறார். அந்த 2 மகன்களை குறித்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, அவர்கள் இருவருமே தேவனை சேவிக்க வேண்டும், தேவனுக்காகவே வாழவும் வேண்டும். அந்த ஆசையோடுதான் அவர்களை நான் வளர்க்கின்றேன். அதே ஆசையோடு கூட அவர்கள் பிரயோஜனமுள்ளவர்களாக வேண்டும் என்று ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு இருக்கிற சாதனங்களாக, சாட்சிகளாக, ஊழியக்காரர்களாக அவர்கள் வளர வேண்டுமென்று நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்களும் கூட ஜெபிக்க வேண்டுமென்று என் மனப்பூர்வமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழை குடும்பத்திலே பிறந்த போதும், ஆபத்து காலத்திலே பிறந்த போதும் தேவன் என்ன செஞ்சார் கவனிங்க. மோசேயை பேலஸ்ல வளர்த்தார். பார்வோனின் குமாரத்தியே மோசேயை வளர்த்ததை நாம் அறிவோம். அதே சமயத்துல மோசேயை வளர்த்தது பார்வோனின் குமாரத்தி. அவனுக்கு பால் ஊட்டியது மோசேயுடைய தாய்தான். அப்படி பாலூட்டுகிற சமயத்திலேயே மோசேக்கு விசுவாசத்தையும் ஊட்டி வளர்த்தாள். பிள்ளை நடக்க வேண்டிய வழியை சிறுவயதிலேயே பிள்ளைக்கு கற்றுக்கொடு என்று வேதம் தெளிவாகச் சொல்கிறது. தாய்மார், தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சிறுவயதிலிருந்தே ஜெபிப்பதையும், சிறுவயதிலிருந்தே வேதத்தை வாசித்து தியானிக்க வைப்பதையும், சிறுவயதிலிருந்தே தேவனென்றால், தேவனுடைய சன்னதி என்றால் பற்றுதலோடு இருக்கும்படியாய் வளர்ப்பதுதான் ஆசீர்வாதம். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும்போது எந்தெந்த ஆவிக்குரிய பாடங்களை சின்னதிலிருந்தே கற்றுத்தருகிறீர்களோ அவைகள்தான் அவர்கள் வளர்ந்து பெரியாட்களாகிற போது அவர்களை பாதுகாக்கும். 40 வயதாகிவிட்டது மோசேக்கு. எகிப்து தேசத்தின் சகல வித்தைகளிலும் கற்றுத் தேர்ந்து விட்டான். பார்வோனுக்கோ குமாரர்கள் இல்லை, பார்வோனின் குமாரத்துக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே மோசேதான் வரப்போகிற பார்வோன். பார்வோன் என்றால் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அந்த ஸ்தானத்தினுடைய பெயர். யார் அந்த எகிப்து தேசத்தை ஆளுகை செய்கிறார்களோ அந்த நபரைத்தான் பார்வோன் என்பார்கள். உதாரணத்திற்கு பிரதம மந்திரி என்று நாம் சொல்லுகிறோமே, அது அந்த ஸ்தானத்தினுடைய பட்டம். அதேபோல விரைவிலேயே மோசே பார்வோன் ஆகப் போகிறான், அதாவது எகிப்து தேசத்தை ஆளுகை செய்யப் போகிறான். ஆனால் அப்பேற்பட்ட உன்னதமான அந்த ஸ்தானம், அந்த உயர்வை மோசே பெற்றுக்கொள்கிற போதும் கூட மோசேயினுடைய தாய் அவனுடைய சிறுவயதிலே விதைத்த விசுவாசம் என்கிற விதை, தேவனுடைய சித்தம்தான் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கம் மோசேயின் வாழ்க்கையிலே திடீரென்று தூண்டி எழுந்தது. அற்புதமாக ஒரு முடிவெடுக்கிறான். அதென்னவென்றால், எகிப்தின் ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதை பார்க்கலும், அற்ப கால பாவ சந்தோஷத்திலே திளைப்பதைக் காட்டிலும், பார்வோனுடைய குமாரத்தியின் குமாரன் அல்லது பார்வோனின் பேரன்
என்ற அந்த ஸ்தானத்தை, அந்த ஸ்தானத்திலே இருக்கின்ற சுகபோகங்களை, சகல சௌக்கியங்களை அனுபவிப்பதைக் காட்டிலும் தேவனுக்காக வாழ்வதுதான், தேவனுடைய ஜனங்களோடு கூட சிரமங்களை அனுபவிப்பதுதான் மகாபாக்கியம் என்று அந்த சமயத்தில், அந்த வயசுல தீர்மானம் எடுப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். ஒரு அற்புதமான தீர்மானம் எடுக்கிறான். அற்ப கால பாவ சிற்றின்பங்களை விட்டு விலக வேண்டும். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? அற்ப கால பாவ போகங்களை விட்டு விலகணும். இது நமக்குள் இருக்கிற ஒரு பயங்கரமான பலவீனம் என்னவென்றால், உண்மையில பாவமே செய்யக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நம்மை அறியாமலேயே நம்முடைய இருதயத்திலே பாவத்தை குறித்ததான ஒரு விதமான விருப்பம், ஒரு விதமான பற்றுதல் நமக்குள்ளே அவ்வப்போது அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல காணப்பட்டு கொண்டே இருக்கும். பக்தனான தாவீது இப்படி சொல்லுவான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால், அக்கிரமம் செய்தேனானால் என்று சொல்லவில்லை. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அதாவது நான் பாவம் செய்தேனானான் அப்படின்னு சொல்லல, பாவம் செய்ய வேண்டும் என்ற சிந்தை எனக்கு வந்தாலே, அல்லது பாவத்தின் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தாலே, பாவம் செய்ய வேண்டும் என்ற சிந்தை வருமென்றால் என் ஜெபத்திற்கான பதில் வராது. ஆண்டவர் செவிகொடார். என் சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவேளை பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். ஆபாச படங்களை பார்க்காம இருக்கலாம், ஆனா பார்க்கணுங்கிற ஆசை. ஒரு ஆணோடோ அல்லது ஒரு பெண்ணோடோ உனக்கு நட்பு, ஒரு காதல் இல்லாம இருக்கலாம், ஆனா அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம். நீ பணக்காரனா இல்லாம இருக்கலாம், ஆனா பெரும்பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம். அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா என்கிற ஆசைகள். இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதோ, அவைகள்தான் உன் ஜெபத்திற்கான தடைக்கல்லாக உருவாகிவிடும். எனவே எவைகளெல்லாம் நீ செய்யாவிட்டாலும் அதை செய்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த எண்ணம், நீ என்னென்ன விஷயங்களில் கொண்டிருக்கிறாயோ அதை உடனடியாக உன் எண்ணத்திலிருந்து, உன் சிந்தையிலிருந்து அகற்றிவிடு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே. ஆனால் நான் சொல்லுவது என்னென்றால், ஒரு பெண்ணை தீய சிந்தையோடே கூட பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நாம் என்ன நினைக்கிறோம்? செய்கைகளால செஞ்சாதான் தப்பு, அதற்குத்தான் தேவன் சிட்சிப்பார் என்ற எண்ணத்தை நாம் கொண்டிருக்கிறோமே தவிர, வாஸ்தவத்தில் நாம செய்கைகளால் செய்கிற தவறுகளை மாத்திரமல்ல, சிந்தையால் செய்கிற தப்புக்களையும் கூட தேவன் கிரியையாகத்தான் எடுத்துக் கொள்ளுவார். எனவே இந்த உண்மையை மறந்துடக்கூடாது. என்னென்ன எண்ணங்கள் மூலமாக, சிந்தைகள் மூலமாக தப்பு நாம் செய்கிறோமோ அது கூட தேவனுடைய பார்வையில் குற்றம்தான். மறந்துடக்கூடாது. ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுக்கு ஏன் அவ்வளவு கோபம் அன்று வந்தது? எதற்காக இந்த பூமியில் உள்ள மனிதனை முழுமையாய் நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்? ஆதியாகமம் 6:5வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. கவனிங்க, என்ன இருக்கு? இருதயத்தின் நினைவுகளும் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. அதைத்தான் அன்று தேவன் கண்டார். நினைவுகள் கெட்டுப் போய்விட்டது, சிந்தை கெட்டுப் போயிருந்தது, எண்ணங்களெல்லாம் கெட்டுப் போய்விட்டது. அதைக் கண்ட தேவனாகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தப்பு பண்ணலையே, நான் விபச்சாரம் பண்ணலையே, நான் எந்த திருட்டும் செய்யலையே, நான் யாரையும் ஏமாற்றலையே, எந்த தப்பும் செய்யலையே என்று ஒருவேளை நமக்கு நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். யாராவது இப்படிப்பட்டவங்கள பார்த்தா, தப்பு பண்றவங்கள பார்த்துட்டா, ஏமாத்துறவங்கள பார்த்துட்டா, விபச்சாரம் செய்கிறவர்களை பார்த்தா, பிறரை ஏமாற்றுகிறவர்களை பார்த்தா, நாம் அவங்களோட ஒப்பிட்டுக்கிட்டு, நாம் அப்படிப்பட்டவங்க இல்லையே, நான் அப்படிப்பட்டவள் இல்லையே, அதனால நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப பக்திமான் என்கிறதை போன்ற ஆலோசனையோடு கூட இருப்போம். தயவு செஞ்சு கவனிங்க. மற்றவங்க தப்பு செஞ்சாதான் உனக்கு அது தப்புன்னு தோணுது. ஆனால் தேவனுடைய பார்வையில நீ தப்பே பண்ணாட்டாலும் உன்னுடைய எண்ணம் சரியாக இல்லாமல் போனால் தப்பு செய்தவர்களோடு கூட நீயும் சமம்தான். இது
பைபிள் பிரகாரம் தேவன் நம்மை நிறுத்து பார்க்கிற காரியம் இது. அவர்களுடைய நினைவுகளிலும் தோற்றங்களிலும் எல்லாமே கூட பொல்லாப்பானது என்று கர்த்தர் கண்டு மனிதனை சிருஷ்டித்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டு விசனப்பட்டார். சகோதரனே, சகோதரியே, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய யோசனைகள் எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்று ஒரு விஷயம் சிந்தித்துப் பாருங்கள். ஒருவேளை அவைகள் சரியாக இல்லாவிட்டால் அதுதான் அந்நாளிலே தேவனுக்கு கோபம் உண்டாக்கியது. மனிதனை பூமியில் இராதபடி செய்ய வேண்டும் என்று தேவன் அந்த முடிவெடுப்பதற்கான ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர்களின் இருதயத்து நினைவுகளும் தோற்றம் எல்லாமே கூட பொல்லாததாயிருந்தது. கெட்டுப்போன எண்ணங்களோடு இருக்கிறோமா? கெட்ட எண்ணங்களோடே கூட இருக்கிறோமா? கெட்ட சிந்தைகள் நமக்குள்ளே இருக்கின்றனவா? தயவு செய்து அந்த விஷயங்களிலே இன்றே நாம் மனஸ்தாபப்பட வேண்டும். அவைகளிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற்றாக வேண்டும். மோசே அற்ப கால பாவ சிற்றின்பங்களால் வருகின்ற சந்தோஷத்தை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடே கூடப்படுகிற சிரமம் பெரிய பாக்கியம் என்று எண்ணினான். தன்னைத்தானே வேறு பிரித்துக் கொண்டான். பாவத்திலிருந்தும் பாவ காரியங்களிலிருந்தும் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் மோசே தன்னைத்தானே வேறு பிரித்துக் கொண்டான். ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் மோசே ஒரு தவறையும் செய்துவிட்டான். அவன் செய்த அந்த தவறு என்ன? அவன் என்ன நினைத்தான்? தான் கற்றுக்கொண்டிருக்கிற வித்தைகள், தான் கற்றுத் தேர்ந்திருக்கிற கலைகள், தனக்கு இருக்கின்ற அந்த பலம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் என்று தவறு செய்துவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பது மோசேயினுடைய பலம் அல்ல, ஞானம் அல்ல, தான் கற்றுக்கொண்ட வித்தைகள் அல்ல, தான் கற்றுக்கொண்ட கலைகளாலும் அல்ல. என்றால் யார் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் யார்? எந்த தேவன் ஆபிரகாமை அன்று அழைத்தாரோ, எந்த தேவன் ஆபிரகாமோடே கூட பேசி உன்னுடைய சந்ததியினர் 400 வருடங்கள் அடிமைகளாக சிரமத்தை அனுபவிப்பார்கள், அவர்களை நானே அந்த அடிமைத்தனத்தினின்று விடுவித்து மிகுந்த ஆஸ்தி உள்ளவர்களாக அவர்களை நான் வாக்கு பண்ணுகின்ற அந்த பூமிக்கு அழைத்துக் கொண்டு செல்லுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். தேவனே தாம் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தினின்று விடுவிப்பதற்கான வல்லமையுள்ள தேவன். ஆனால் மோசே என்ன நினைத்தான்? தான் ஏதோ தன் பலத்தினாலோ அல்லது தான் கற்றிருந்த வித்தைகளின் அடிப்படையிலோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்று அவசரப்பட்டு விட்டான். அது மாத்திரமல்ல, ஒரு எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போட்டபோது எகிப்தியன் எபிரேயனை அடித்து விடுகிறான். அந்த அடித்த காட்சியை கண்ட மோசே தாங்கிக் கொள்ளாதவனாய், நீ எங்காளையே அடிச்சிருவியா? அப்படின்னா எங்காளுங்களை அடிச்சா கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டியா? நான் இருக்கிறேன்டா கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். போய் அந்த எகிப்தியனை கொன்று விடுகிறான். ஏதோ பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சான். தேவனுக்காக கனமான சாதனமாய் சாட்சியாய் வாழணும்னு தான் ஆசைப்பட்டான். அந்த ஆசையோடு கூட பார்வோனின் குமாரத்துக்கு குமாரனாயிருக்கிற பாக்கியத்தை கூட வேண்டான்னு விட்டுட்டான். எகிப்தின் ஐஸ்வர்யத்தை கூட ஒதுக்கினான். பார்வோனின் பேரன் என்ற அந்த ஸ்தானத்தை கூட ஒதுக்கி தள்ளிட்டான். ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த பலவீனம் என்னவென்றால் அந்த முன்கோபம்தான். அதுவும் அதிக கோபம். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், மோசே ஒரு அற்புதமான ஆவிக்குரியவன். ஆனால் அப்பேற்பட்டவனுக்குள்ளிருந்த அந்த பலவீனம் முன்கோபம், கோபப்பட்டு விடுவது. ஜாக்கிரதையா கவனிங்க. இது மோசேயின் அந்தரங்கத்திலே மறைந்திருந்த பலவீனம். என்னவென்றால் கோபம், ஆவேசம். வெளியாட்களுக்கு தெரியலனாலும் உனக்கு தெரிந்திருக்கிற குறைப்பு ஒன்று அவ்வப்போது உன்னை அப்படியே பின்னால எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது எது? உன்னுடைய வாழ்க்கையில எதற்காக தெய்வ சந்நிதியில் தனிமையில் இருக்கின்ற போது ஜெபிக்கின்றாய்? எதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று தேவ சந்நிதியிலே நீ மனஸ்தாபப்படுகிறாய். ஆண்டவரே, இதை என்னால ஜெயிக்கவே முடியலையே, இந்த பழக்கம் என்னை அடிக்கடி அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்குதே, அடிக்கடி இது என்னை அதற்குள் விழப்பண்ணுகிறதே, அடிக்கடி இது என்னுடைய விசுவாசத்தை தடையாக இடையூறாக வருகிறதே,
ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடரும்படி செய்கிறதே, ஜெப வாழ்க்கைக்கு தடைகளை கொண்டு வருகிறதே, பரிசுத்தத்தை கெடுத்து போடுகிறதே, உம்மையும் காயப்படுத்துகிறதே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை கெடுக்கிறதே என்று எதை குறித்து நீ தேவ சந்நிதியிலே தனிமையில் இருக்கும்போது விண்ணப்பம் பண்ணுகிறாயோ அதுதான் உன்னுடைய பலவீனம். அந்த பலவீனத்தை ஒருவேளை நீ மேற்கொள்ளவில்லை என்றால் கவனி, அது உன் வாழ்க்கையில தொடர்ந்து உன்னோடு கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கும். நீ சாகுற வரைக்கும் அது தொடர்ந்து உன்னை துரத்திக் கொண்டே இருக்கும், உன்னை வேட்டையாடிக்கொண்டே இருக்கும் என்கிற விஷயத்தை தயவு செய்து மனசுல வச்சுக்கணும். என்னால இதை ஜெயிக்க முடியல, ஜெயிக்கக்கூடிய பலனை எனக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே, சம்பூரணமா அது வேரோடு கூட அந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிங்க ஆண்டவரே, எங்களை விடுவிங்க ஆண்டவரே. அடிக்கடி அப்படி நடப்பது கூடவே கூடாது. அது சரீர பிரகாரமான இச்சையாக இருந்தாலும், அல்லது கெட்ட எண்ணங்கள் சிந்தைகளாக இருந்தாலும், கெட்ட பார்வையாக இருந்தாலும், காம விகார இச்சைகளாக இருந்தாலும், பண ஆசையாக இருந்தாலும், கள்ளத் தொடர்புகளாக இருந்தாலும், அற்பகால பாவ சந்தோஷம் எதுவாக இருந்தாலும், எந்த பலவீனங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே அடிக்கடி வெளித்தோன்றி எங்கள் உள்ளத்தை கெடுக்கிறதோ, எங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, இடரும்படி செய்கிறதோ, அதை முழுவதுமா என்னிலிருந்தும் எங்களிலிருந்தும் அப்புறப்படுத்துங்கப்பா. மறுபடி அது எங்களுக்குள் வராதபடி எங்களை காப்பாற்றுங்க அப்பா. மோசேயின் மூலமாக எத்தனையோ அற்புதமான விலையேறப்பெற்ற பாடங்களை கற்றுத் தருகிறீர். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பலுகி பெருகணும். அநேகருடைய வாழ்க்கைகள் இந்த வார்த்தைகள் மூலமாக சரியாக வேண்டும். எந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோமோ அந்த வார்த்தை உண்மையில் ஆசீர்வாதகரமாயிருக்கும் என்றால் அந்த தேவ வார்த்தையை கல்வாரிசுரம் மூலமாக சில லட்சக்கணக்கானோருக்கு அப்பா அறிவிக்க முடியும். அப்படி அறிவிக்கிற கிருபையை அருளிச் செய்யுங்க ராஜா. அதற்காக எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை காத்து காப்பாற்றுங்கப்பா. என்னுடைய எல்லாவற்றுக்கும் உம்முடைய பாதுகாவலை அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72